11ஆம் ஆண்டு ஜெயவர்ஷினி என்கிற சங்கம விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் எங்கள் வில்லிசை குழுவினர்களின் சார்பாக வணக்கம். ஆமா வணக்கம். முதல்ல நம்ம விநாயகரின் புகழோட ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சுட்டா போச்சு. பொம்மை பொம்மை தாத்தைய தைய நக்குதி நாக்கு நக்குதின் பஜன் கரே उत्तमित नकृति मिदिताम दिताम तोम तै तै गणपति नाम सदाम तोम तै तै गणपति नाम सदाम तोम तै तै गणपति नाम सदाम. என்ன மகதி யோசிக்கிற? என்ன வில்லிசையில பிறமொழியா? நம்ம கடவுளுக்கு மொழி பேதமே கிடையாதுல்ல. ஓஹோ, சரியா சொன்ன மகதி. இங்கு நம்ம வில்லிசையை ரசிக்க வந்த சான்றோர்களுக்கும் என்ன போன்றோர்களுக்கும் நம்ம மகரிஷி பள்ளியின் சார்பா வணக்கம்ங்க. ஆமா வணக்கம்ங்க. தானேனே தந்தானே 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 தானேனே தந்தானே 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 தந்தானே. நாட்டுக்கு செய்தி சொல்ல நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு. ஆமா நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு. ஆமா நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு. ஆமா நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு. நம்ம இப்ப வில்லிசை மூலமா என்ன செய்தி சொல்ல போறோம் மகதி? சமூக ஊடகங்களின் நன்மை தீமை பத்தி தானே நன்மை தீமை பத்தி தானே பார்க்க போறோம். அம்மா பார்க்க போறோம். ஆஹா பல்லே பல்லே. சமூக ஊடகங்களை பயன்படுத்தானவர்களை விரல விட்டு எண்ணிடலாம் சரிதான? ஆமா சரிதான. சின்ன பாட்டில இருந்து பெரிய குழந்தை வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்துறாங்களே. என்னது சின்ன பாட்டி பெரிய குழந்தையா? ஆமா, இந்த காலத்துல சின்ன குழந்தைங்க தானே பெரியவங்களுக்கு எல்லாம் சொல்லி தராங்க. ஓஹோ, ரொம்ப சரியா சொன்ன மகதி. சமூக ஊடகங்கள் என்பது வலைதளத்தின் வழியாக தகவல் பரிமாற்றம், கருத்துக்கள் பகிர்வு, வேலை வாய்ப்புன்னு இன்னும் பல சிறப்பு விஷயம் இருந்தாலும் சில இல்ல பல தீய செயல்களும் நடந்துட்டு தானே இருக்கு. அளவு கூடி போச்சதுன்னா அமிர்தா கூட நஞ்சுதாங்க. ஆமா அமிர்தம் கூட நஞ்சுதாங்க. அளவு கூடி போச்சதுன்னா அளவு கூடி போச்சதுன்னா அமிர்தா கூட நஞ்சுதாங்க. அமிர்தம் கூட நஞ்சுதாங்க. அதுல சமூக ஊடகமும் ஒண்ணுதாங்க. அதுல சமூக ஊடகமும் ஒண்ணுதாங்க. இப்பெல்லாம் எங்க அம்மா விதவிதமா சமைக்கிறாங்கப்பா. யூடியூப பார்த்து பார்த்து புதுசு புதுசா சமைக்கிறாங்க. யூடியூப பார்த்து பார்த்து புதுசு புதுசா சமைக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆன்லைன் யோகா கிளாஸ் பார்த்து உடம்ப தான் குறைக்கிறாங்க. ஆன்லைன் யோகா கிளாஸ் பார்த்து உடம்ப தான் குறைக்கிறாங்க. இதெல்லாம் கொரோனா காலத்துல பெருகி போன பரிதாபங்க. அப்படி ஒரு பக்கம் நடந்தாலும் அதே சமூக ஊடகங்களை பயன்படுத்தி தானே ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நல்ல பாலமா இருந்திருக்குல்ல. ஆமா வர்ஷனா, நோய் தொற்று ஊரடங்கு காலத்துல குறிப்பா மாணவர்களின் படிப்புக்கு கை கொடுத்ததுல மிக பெரும் பங்கு இருக்குல்ல. இதுல சரியா சொன்ன மாதிரி. சொல்லி மாளாதுங்க, ஆரம்பிச்சா நேரம் கூட போகாதுங்க. 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 சுருக்கமா சொன்னா தொலைவுல இருக்கவங்கள கைக்குள்ள கொண்டு வந்துட்டு கிட்டக்க இருக்கிறவங்கள தொலைவுக்கு கொண்டு போய் விட்டுரு அந்த சமூக ஊடகம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சாப்பாட்டுல உப்பு மாதிரி அளவா பயன்படுத்தினா எப்போதுமே முன்னேற்றம் தான். பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. எங்க வில்லிசைய கேட்டவங்க வாழியவே, எங்க வில்லிசைய கேட்டவங்க வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. எங்க மகரிஷி பள்ளியும் வாழியவே, எங்க மகரிஷி பள்ளியும் வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. எங்க வில்லிசைய கேட்டவங்க வாழியவே, எங்க வில்லிசைய கேட்டவங்க வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. எங்க வில்லிசைய
கேட்டவங்க வாழியவே. எங்க வில்லு செய்ய கேட்டவங்க வாழியவே. எங்க மகரிஷி பள்ளியும் வாழியவே. எங்க மகரிஷி பள்ளியும் வாழியவே. சமூக ஊடகங்களில் தேவை அறிந்து பயன்படுத்த வேண்டும் என்பதை ஆணித்தரமாக எடுத்து கூறிய நம் பள்ளி மாணவிகளுக்கு நன்றி. எங்கள் வில்லிசையை ரசித்த சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் நன்றி. ஆமா, நன்றி.